Hello guys, இது நம்ம சேனல் BMR or Stars. இன்னைக்கு நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ்ல சாட்டின் ரிப்பன் வச்சு ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போறோம். இதுக்கு நான் ஒரு 3 cm அளவுக்கு சாட்டின் ரிப்பனை கட் பண்ணி ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதோட ரெண்டு எட்ஜ்லயும் நான் ஃபயர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சாட்டின் ரிப்பனை எடுத்து அதோட சென்டர்ல இருந்து ஒரு பக்கம் கிராஸா மடிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த சைடும் கிராஸா மடிச்சிக்கிறேன். இதோட ரெண்டு சைடும் கிராஸா மடிச்சதுக்கு அப்புறம் கீழ ஈக்குவலா இருக்கா அப்படி சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஈக்குவலா இருக்கு. இப்போ ஈக்குவலா இருக்கும்போது அடுத்து இது ரெண்டுத்தையும் திரும்பவும் ஒரு மடி மடிச்சு விட்டுறேன். இந்த ரெண்டையும் ரெண்டு வாட்டி மடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஷேப் தான் கிடைக்கும். இப்போ இந்த கீழ இருக்குல ஈக்குவலா அது ஒவ்வொன்றையும் பின் சைடுக்கா பார்த்த மாதிரி மடிச்சு விட்டுறோம். பாருங்க இந்த டிசைனோட பின் சைடுக்கு போயிடும். இப்போ இந்த ரெண்டும் பின் சைடுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஆல்ரெடி பண்ண ஷேப்போட எட்ஜ் இந்த ரெண்டோட எட்ஜ் மூணுமே ஈக்குவலா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு எட்ஜில் த்ரெட்டை உள்ளே விட்டு இன்னொரு எட்ஜ்லேயும் அந்த ஷேப்போட எட்ஜ் இருக்குல்ல அதுலேயும் படுற மாதிரி விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அடுத்து அந்த ஷேப்போட எட்ஜில் த்ரெட்டை உள்ளே விட்டு பின் சைடில் இருக்குல்ல அதில் ஒரு எட்ஜில் ஆரம்பித்து இன்னொரு எட்ஜில் த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ இதை நம்ம த்ரெட்டை நல்லா இழுத்தோன்னா நல்லா சுருக்கம் ஏற்பட்டு சூப்பராக ஒரு டிசைன் வரும். இதுதான் நம்ம பண்ண போகிற ஃப்ளவரோட ஒரு பெட்டல்ஸ். இப்போ டோட்டலாக நம்ம 5 பீஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். எப்பவும் போல் அந்த ஸ்டார்டிங் நாட்டோட த்ரெட்டையும் லாஸ்ட்டாக முடித்த அந்த த்ரெட்டையும் நல்லா இறுக்கி பிடிச்சி 2 நாட் போட்டுக்கிறோம். இப்போ இதோட சென்டரில் இருக்க ஸ்டிச்சஸ்லாம் வெளியே தெரியாத மாதிரி இருக்க நான் க்ளூ போட்டு ஸ்டோன் வச்சு ஒட்டிடுறேன். ரொம்பவே சூப்பராக நம்ம ஃப்ளார் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஏர் பேண்டாக கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ராக் லெஹங்காலலாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.